க்ளோரி பி டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனோடு பற்றி கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய அற்புதமான செயல்களையும் கிரியைகளையும் நமக்கு அனுபவிக்க முடியும். ஏனென்றால் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே மனிதர்களிடத்திலே மற்ற காரியங்களிலே நாம் அதிகமாக பற்றுதலாக இருக்கிறதை விட, பற்றி கொண்டிருக்கிறதை விட நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே அதிகமாக பற்றி கொண்டிருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். தேவனுடைய மகா கிருபையினாலே, மிகுந்த கிருபையினாலே இது நாள் வரைக்கும் தேவனோடு கூட உறவாடி ஸ்தோத்திரம், அவரிடத்திலே பற்றி கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாரே. அந்த தேவனையே இந்நாள் மட்டும் நாம் செய்தது போல இன்னும் அதிகமாக கர்த்தரையை பற்றி கொண்டிருப்போமாக. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அதனுடைய 7ஆம் வசனத்திலே உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் நாம் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனந்தான். ஆனால் நாம் ஸ்தோத்திரம், நம்மை சூழ்ந்திருக்கிற அநேக ஜாதிகள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேக ஸ்தோத்திர காரியங்கள் நம்ம பாவத்திற்குள்ளாக உள்படுத்துகிற அநேக காரியங்கள் உண்டு. அதனால் இங்கே சொல்லுகிறார், இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் அவைகளை பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போது சிலவற்றிலே ஸ்தோத்திரம் நாம் கொஞ்சம் செப்பரேஷன் நமக்கு வேண்டும். ஸ்தோத்திரம், சிலதோடு கலவாமலும் நினையாமலும் ஆணையிடாமலும் சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் பற்றி கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்றால் இந்நாள் வரைக்கும் நாம் செய்கிறது போல இன்னும் அதிகமாக இந்த கடைசி காலத்திலே கர்த்தரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். சில வேளை நாம் மனிதர்களை பற்றி கொண்டிருக்கலாம். எதற்காக? ஒரு சில நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஒத்தாசைகளுக்காக, உதவிகளுக்காக, அவர்கள் நம் பட்சமாக பேசுகிறதற்காக, நமக்காக ஏதாவது செய்யும்படியாக. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் மனிதர்களை நோக்காமல் கர்த்தரையே நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையை பற்றி கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் தாமே நமக்காக இறங்குவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிட்டு. என்னது நிறைவேறிட்டு? கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிட்டு அவைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. இதுவரையிலேயும் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தபடினாலே அநேக நல் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிட்டு, இன்னும் சில நல்வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற இருக்கிறது. அதனால் இன்னும் அதிகமாக அவரை பற்றி கொண்டிருப்போமாக. கர்த்தர் சொன்ன எந்த நல்வார்த்தையும் தவறி போகாமல் கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவார். ஆனால் நாம் ஸ்தோத்திரம், அவருடைய கட்டளைகளை மீறி கர்த்தரை பற்றி கொண்டிருக்காமல் மற்ற காரியங்களோடு நாம் பற்றி கொண்டிருப்போம்னால் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறதுபடியே கர்த்தருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அதனால் அதற்கு இடங்கொடாமல் அதிகமாக வேத வசன தியானத்திலேயும் ஜபத்திலேயும் உறுதியாய் தரித்திருந்த எப்போது தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம், தேவனிடத்தில் ஐக்கியமாயிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதிகமாக தேவனையை பற்றி கொண்டிருப்போமாக. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மோடு சில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், எப்போது நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம், எங்களை அளவில்லாமல் இயேசு வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் இருக்கிறது போல இன்னும் அதிகமாக உண்மையை பற்றி கொண்டிருக்க அப்பா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டு அனுபவித்து சந்தோஷிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற நேரத்தின் ஒவ்வொரு நாள் வார்த்தைகளை நிறைவேற்ற போகிற அன்பிற்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உம்மோடு அதிகமாக பற்றி கொண்டிருக்க கிருபை தாங்க.
ஜெபத்தை கேட்டபடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்துக்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.